குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக தமிழ்நாட்டின் சிபி ராதாகிருஷ்ணன் பெயரை பாஜக அறிவித்திருப்பது பல்வேறு வகையிலும் வியூக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறைந்தது 5 வியூகங்கள் இதன் பின்னணியில் சொல்லப்படுகின்றன. பொதுவாக குடியரசுத் தலைவர் பதவியில் வடக்கைச் சேர்ந்தவர் அமர்த்தப்பட்டால் துணைத் தலைவர் பதவியை தெற்குக்கு ஒதுக்குவது என்பது நேரு காலம் தொட்டு தொடரும் மரபு. பாஜக மோடியின் ஆட்சி காலத்தில் இதை மீறிவிட்டது என்கிற விமர்சனம் இருந்தது. இதன் மூலம் அந்த விமர்சனத்திற்கு பாஜக பதிலளித்துள்ளது. முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது அடுத்தடுத்து வரும் தேர்தல்களை மனதில் கொள்வது பாஜகவின் இயல்பு. 2026 தமிழகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் சூழலில் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாஜக கொடுக்கும் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாஜக புறக்கணிக்கிறது எனும் திமுகவின் குற்றச்சாட்டை மறுக்க பாஜக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வலுவான கேந்திரங்களில் ஒன்று கோவை பிராந்தியம். அதிமுக கூட்டணிக்காக அதன் பொதுச் செயலாளர் பழனிசாமி கொடுத்த நிர்பந்தத்தால் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்றியது பாஜக தேசிய தலைமை. இது கோவை பிராந்திய பாஜகவினர் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியிருந்தது. இப்போது அந்த அதிருப்திக்கு மருந்திட்டிருக்கிறது பாஜக தேசிய தலைமை. எல்லாவற்றிற்கும் மேல் இன்றைய தமிழக பாஜக முழுமையாக புதியவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. பழைய தலைவர்களுக்கு மதிப்பில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முந்தைய தலைமுறை கட்சிக்காரர்களிடம் இருந்தது. தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் எந்த காலகட்டத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு உயரிய பதவியும் வந்தடையும் என்பதை இந்த தேர்வின் மூலம் தன்னுடைய கட்சியினருக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றனர் மோடியும் ஷாவும்.